லைஃப்ல ஜெயிக்கணும்ன்ற ஆசை. How many of you want to win? சரி, ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? Who has to break your fear? Others or I? மத்தவங்க பயத்தை உன்னை வெளியே கொண்டு வர போறாங்களா, நீ கொண்டு வர போறியா? எல்லாருமே வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? உன்னோட போபியாவை, பயத்தை நீ தான் முதல்ல எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? ஒன்னே ஒண்ணுதான், முதல்ல சின்ன புன்னகை உனக்குள்ள வச்சுக்கோ. எந்த சிச்சுவேஷன் லைஃப்ல அணுகுனாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு சின்ன புன்னகை. ரிசர்ச் என்ன சொல்லுது? முதல் 7 செகண்ட், எவ்வளவுப்பா? 7 செகண்டுக்குள்ள உன்னை தீர்மானிச்சிருவானா, இவன் நல்லவனா கெட்டவனா, வேணுமா வேணாமா. 7 செகண்ட் தான் அந்த மனுஷங்களுக்கு டைம். உனக்கு எவ்வளவு இருக்கு டைம்? 30 செகண்ட் ரீல் இப்பெல்லாம் பாக்குறது இல்ல. 15 செகண்ட் ரீல் தான் அதிகம் போகுது. 1 மினிட் வீடியோ எவனும் பாக்குறது இல்ல. டக்கு டக்கு டக்குன்னு. அப்போ உனக்கு மட்டும் டக்கு டக்குன்னு கவனம் போற மாதிரி உன்னை தேர்ந்தெடுக்கிற முதலாளி, வேலை கொடுக்கிற HR மேனேஜர்ஸ் சீக்கிரமாவே முடிவு பண்றாங்க நீ வேணுமா வேணாமா. உலகத்துக்கு அந்த 7 செகண்ட்ல உன்னை புரிய வைக்கணும் அப்படின்னா நடிக்கணும். இந்த காலத்துல உண்மையா இருக்கிறவனால வாழ்க்கையில முன்னேற முடியாது. சில நேரங்கள்ல நடிப்பு தேவை. ஆக்கப்பூர்வமான நடிப்பு, அடுத்தவனை குழியில தள்ளுற நடிப்பு இல்ல, உன்னை உயர்த்துற நடிப்பு. நடிப்பு கத்துக்கோ. உண்மையானா சார், உண்மையானவனா நீ ஓரமா வீட்டுல உட்காருப்பான்னு சொல்லுவான். அம்மா உண்மையா இருந்தாங்க அப்பா கிட்ட, அப்பா மதிக்கிறாரு அம்மாவை இல்லையே. எத்தனை பெண்கள் அந்த கணவனுக்காக வாழ்ந்தவங்க இன்னமும் இருக்கிறாங்க. தமிழ்நாடு பூரா நீங்க உலகத்துல ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா, ஆண்களை உயர்ந்த இடத்துல பார்த்து அவங்கள மதிக்கிற பெண்கள் போட தமிழ்நாடு தான் டாப்ல இருக்கும் வேர்ல்டுல. ஆனா அவங்களுக்கு மரியாதை யார் தரா? அந்த வீட்டுல ஆண் தான் முதல்ல அடிப்பான். இது இங்க மட்டும் இல்ல, ஸ்கூல்லயே அப்படிதான். சில மிஸ்ஸுங்க சில பசங்களை மட்டும் டார்ச்சர் பண்ணுவாங்க, பாத்திருக்கியா? ஏன்னா அவன் ஒன்னும் செய்ய மாட்டான், பாவம் அப்பாவி. இந்த உலகமே அப்படிதான். ஒண்ணு நீ திருப்பி அடிக்க கத்துக்கோ, இல்ல இவன் திருப்பி அடிச்சிருவான்ற அந்த நினைப்பை எதிராளிக்க கூடு. வாழ்க்கையில இவன் கிட்ட வச்சுக்க கூடாது, இந்த பொண்ணு கிட்ட வச்சுக்க கூடாது, இது முன்னேற ப்ராடக்டான்னு சொல்லிட்டு உன் ப்ராடக்டோட பிராண்ட நீ தான் கொண்டு போகணும். 5 ரூபாய் பிஸ்கெட்டுக்கு ஷாருக் கான் வராரு, வெறும் பர்ஃபியூம் 120 ரூபாய் பர்ஃபியூம், அதுக்கு ஷாருக் கான், கேட்ரினா கைஃப் கோடி கோடியா வாங்கிட்டு வராங்க. ஏதோ ஒரு பாட்டில் அடிக்கிற ஒரு ட்ரிங்க்குக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடரா பெரிய பெரிய ஆட்கள் வராங்க. ஒரு டயர் விற்கிறதுக்கு தோனியும் சச்சினும் வராங்க. ஏண்டா அவ்வளோண்டு ப்ராடக்ட்டுக்கே அவ்வளோ வேல்யூ இருக்கும்போது நீ எப்பேற்பட்ட ப்ராடக்ட்னு யார் உன்னை பிராண்ட் பண்ண போறா? உன்னை பிராண்ட் பண்றதுக்கு அடுத்தவங்க வருவானா? செல்லம் கவனி கவனி கவனி. ஸ்கூலோட இந்த விஷயத்துல மறந்துரு. லிசன் டு மீ மா, ரைட் டவுன் தி நோட்ஸ் மா. காலேஜோட முடிஞ்சிரு. இந்தியால தான் இதெல்லாம் இருக்கு. எழுதிக்கோ, நான் நோட்ஸ் தரேன், எழுதிக்கோ, இத படி டெஸ்ட். ஜெர்மனில போய் பாரு, புக்கை தூக்கி அடிப்பான், இன்டர்நெட்டை வச்சுக்கோ, படி. உனக்கு அக்கறை இருந்தா முன்னேறி வெளியே வா, இல்லைன்னா இங்கே நாசமா போ. இங்க எல்லாத்துக்கும் வீட்டுல பாக்கணும். நைட்டு 9 மணிக்கு மேல 10 மணிக்கு மேலமா போன் வைமா, யாருகிட்ட பேசுற, கொடுத்த காசு என்னாச்சு, இன்டர்வியூ அட்டன் பண்ண என்னாச்சு, வேலை என்னாச்சு, யாராவது ஒருத்தர் நோண்டிட்டே இருக்கணும். யாரோட செல்லமும் உன்னை உயர்த்தாது. உன்னை நீ அதட்டுற நேரம் இது. உன்னை அதட்டுற நேரம் நீ தான். உன்னை அதட்டுற எவ்வளவு நாள் தான் நீ இப்படி இருக்க போற? யாரு வெளியே இருந்து நமக்கு சொல்லி தருவா? யாரு நம்ம ஃபியூச்சர் பயத்தை எடுப்பா? நான் தான். என் சக்திக்கு வத்தி குச்சி கடிச்சா வத்தி குச்சியை கொளுத்துறேன், கொஞ்சம் வளர்ந்தனா தீப்பந்தத்தை கொளுத்துறேன். இன்னும் பெருசானா எங்க இருந்துன்னு தெரியாது. எப்பேற்பட்ட சக்தி, 4 நட்சத்திரம் எனக்குள்ள வந்து சூரியனோட கலந்து எனக்குள்ள ஒரு சக்தி பிறக்கிற மாதிரி என்ன நான் மாத்திக்கிறேன். உனக்கு வாய்ப்புன்னு வரும்போது எழுந்து வா. எல்லாருமே சொல்றோம், வாய்ப்பு வரும்போது முதல் ஆக்ஷன் எழுந்து வா, பேசு, டாப் பண்ணு. ரிசர்ச் சொல்லுது, NLP ரிசர்ச் சொல்லுது, கிட்டத்தட்ட 80,000 டைம்ஸ், 80,000 டைம்ஸ் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு தனக்குள்ளே பேசிக்கிறானா. எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்ப என்ன பேச போற? டேய் எல்லாத்துலயும் நீ தாண்டா ஜெயிக்க போறன்னு சொல்ல போறியா? டேய் எல்லாத்துலயும் நீ தாண்டா முன்னேற போறன்னு சொல்ல போறியா? இல்ல எல்லாத்துலயும் நீ தான் தோக்க போற. யாருக்குமே உன்னை பிடிக்கல, எல்லாரும் உன்னை விட்டு கொடுக்குறாங்க, யாருமே உன்னை விரும்பல, நீ தனியுமே ஆயிட்ட, அம்மாக்கு உன்னை பிடிக்கல, அப்பாவுக்கு உன்னை பிடிக்கல, ஃப்ரெண்டுக்கு உன்னை பிடிக்கல, நீ சால்ட் ஆயிட்டன்னு சொல்லி உனக்குள்ள 80,000 டைம் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க போறியா? இத்தனை தடவை இல்ல. டேய் யாருமே இல்லைன்னா நான் இந்த உலகத்துக்கு நிக்கிறேன், யாருமே இல்லைன்னா நான் உலகத்துக்காக பேசுறேன், யாருமே இல்ல நான் உலகத்துக்கு உணவளிக்கிறேன். உன்னோட லைஃப் ஓகேங்க. இன்னொரு தடவை அடுத்தவன் என் லைஃப்ல மாத்திருவான் நீ நினைச்ச அப்படின்னா, நீ உனக்காக நீ ஊதுற முதல் சங்கு அதுதான், உன்னோட அழிவுக்கான சங்கு. அவன் மாத்திருவான்னு நினைச்சா நீ காலி. நல்லா பாத்துக்கோ. கை கால் நல்லா இருக்கிற அம்மா இன்னைக்கு சமைப்பாங்க, கிச்சன்ல நின்று வேர்வை சிந்து அழுக்கு புடவை ஜாக்கெட்ல உப்பு பூத்திருக்கும் நம்ம அம்மாக்கு. ஆனா நம்ம சுவையா சாப்பிடணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், வாழைப்பூவும் பாவக்காவும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பாங்க. இந்த உயிர் வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு எல்லாம் கிடைக்கும் செல்லம். இந்த உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு நினைச்சுக்கோ,
சத்தியமா சொல்றேன், உனக்கு ஒரு மனுஷன் கூட உனக்காக உண்மையாவே நீ சாப்பிட்டே இல்லைன்னு கேட்கறதுக்கு இந்த உலகத்துல நாதி இல்லை. நான் சொல்றது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு ஜீவன் நம்ம நினைப்போம், அந்த அம்மாவை பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க, பெருசா எப்படி நடந்துக்கணும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்னு இன்டென்ஷன், என்னது? ஒரே ஒரு எண்ணம். அவங்களுக்கு பயம் இருக்குமா உனக்காக எங்கேயாவது பேசணும்னா? இறங்கி பேசுவாங்க, உனக்காக பேசுவாங்க. 1000 வெக்கம் இருக்கும், ஆனா உனக்காக இறங்கி அடிப்பாங்க. பெண்கள்னா இப்படிதான், பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி, ஆனா உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்திருப்பாங்க. அதே பெண், ஏன் உன்னை நேசிக்கிறேன், நான் என்ன கேட்கிறேன், what gift you going to give back? நான் நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு எங்க அப்பா தான் ஸ்பெஷல். நான் நிச்சயமா அப்பாவுக்கு வரானா, ஞாபகம் வச்சுக்கோ, இந்த அம்மான்ற ஒரு உயிர் வீட்டுல இல்லைன்னா அப்பான்ற உயிர் மறைஞ்சு போயிருப்பாரு எத்தனையோ நாள். நான் சொல்றது ரைட்டா ராங்க? இந்த மனுஷனுக்கு இருக்கிற பழக்கம், கோபம், கெட்ட பழக்கம், இதெல்லாம் இந்த அம்மான்ற இந்த உயிர் ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்க வீட்டுல, குடும்பம் தமிழ்நாட்டை 90% குடும்பம் தொலைஞ்சு போயிருக்கும். இப்பெல்லாம் மனுஷங்களுக்கு என்ன ஆச்சு, கேரக்டர்லாம் வேணாம்ப்பா. கேரக்டர்னா எதுக்குப்பா? உண்மையா இருந்தா என்னப்பா சாதிக்க போற? மத்தவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்து உனக்கு என்ன கிடைச்சது? டேய் லைஃப்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பல டகால்டிங்ல நீ மீட் பண்ணுவ, நீ நல்ல வழியில போவ. அப்போ ஒரு குறுக்கு வழியை அவன் காட்டுவான். அந்த குறுக்கு வழி உங்க அம்மாவுக்கு தெரியாது. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அப்படியே பிடிச்சி இழுத்துருவாங்க, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்படியே பிடிச்சி இழுத்துருப்பாங்க. ஏன்னா அப்பா கொஞ்சம் விஷயம் தெரியும். ஆனா உன்னை கூப்பிடுவான் நெகட்டிவ் வே. அதுல என்ன சொல்லுவான்? வளர்ந்துடலாம், பணம் சம்பாதிச்சிடலாம், கொஞ்சமா சம்பாதிச்சாலும் நேர்மையா சம்பாதிக்கணும்டா, சின்னதா வாழ்ந்தாலும் நிம்மதியா வாழணும்டா, பஸ்ல சீட்டு ஓரத்துல ஜன்னல்ல சீட்டு கிடைச்சாலும் அந்த காத்தை அனுபவிக்கிறவன் தான் என்ன பொறுத்தவரைக்கும் பணக்காரன். அந்த காத்தை அனுபவிக்கணும். சின்னதா வாழ்ந்தாலும் கௌரவமா வாழ்ந்துடணும். நிறைய பேர் சொன்னாங்க பிச்சை எடுக்கிறவங்க இல்ல விவசாயம். நான் இப்ப கொடுத்த என்ன பொறுத்தவரைக்கும் நான் உண்மையா சொல்றேன், விவசாயம் பிச்சைக்காரன் இல்ல, உண்மையாவே பிச்சைக்காரன் கூட பிச்சைக்காரன் இல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய சோகம் இருக்கு. அவன் இங்க நிக்கிறானா, அதுக்கு பின்னாடி பெரிய சோகம் இருக்கு. யாருமே இழக்காத இழந்து நிக்கல. அந்த இழப்பை தடுக்கணும்னா இந்த நிமிஷத்துல இருந்து நீ எல்லாரும் பொழைச்சுக்கிட. அடுத்தவனோட ஹெல்ப் கொடுப்பான், அடுத்தவன் நமக்கு கடன் கொடுப்பான், அடுத்தவன் நம்மளை உயர்த்தி விடுவான்றதை விட்டு இந்த நிமிஷத்துல